மேற்கத்திய கலாச்சார சீரழிவை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலும் பழமையான வாழ்க்கை முறை மரபுகளை விடாமல் பற்றி கொண்டிருக்கும் ஒரு சமூகம் நரிக்குறவர் சமூகம். நரிக்குறவர்களின் பூர்வீகம் வட இந்தியா. சத்ரபதி சிவாஜியின் படைப்பிரிவில் முன்னணி வீரர்களாக இருந்த இவர்கள் ஆங்கிலேயர் ஆட்சியில் அடிமைகளாக்கப்பட்டு காட்டுப்பகுதிக்கு விரட்டப்பட்டனர். காடுகளில் வேட்டையாடி வாழ்ந்த அவர்களுக்கு நரி விருப்பமான உணவாக இருந்ததால் நாளடைவில் அவர்கள் நரிக்குறவர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். மனித வாழ்க்கை முறையில் எத்தனையோ மாற்றங்கள் இப்போது. ஆனால் இன்னும் பழமையை விட்டுவிடாமல் கட்டுப்பாடுகள் நிறைந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டிருப்பவர்கள் நரிக்குறவர்கள். பெண் குழந்தை பிறந்தால் குலத்தை காக்க வந்த குல கொழுந்தாக கொண்டாடும் நரிக்குறவர்களின் திருமண முறை மிகவும் வித்தியாசமானது. பெண் குழந்தை பிறந்ததுமே இவர்கள் திருமணத்தை நிச்சயித்து விடுவார்கள். குழந்தைக்கு 3 வயதானதும் திருமணத்தை முடித்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அழைத்துச் சென்று விடுவார்கள். காலத்தின் மாற்றம் காரணமாகவோ என்னவோ இந்த திருமண முறையில் தற்போது சிறு மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதாவது பெண் வயதுக்கு வரும் வரை பொறுத்திருந்து திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். திருமணம் என்றால் நாம் பெண்ணுக்கு வரதட்சணை கொடுப்போம். ஆனால் நரிக்குறவர் இனத்தில் மாப்பிள்ளைதான் வரதட்சணை கொடுக்க வேண்டும். அதாவது பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டார் 101 ரூபாய் பரிசம் கொடுக்க வேண்டும். திருமணம் என்றால் அந்த கிராமமே கலகலப்பாகிவிடும். மதுபானம் ஆறாக ஓடும். வேடிக்கையான விளையாட்டுக்கள் தூள் பறக்கும். இதற்கிடையே சண்டை சச்சரவுகள், கட்டப்பஞ்சாயத்துகள் என்று ஏகப்பட்ட கலேபரங்களும் நடக்கும். சரி, இந்த திருமணம் குறித்து நரிக்குறவ பெண்கள் என்ன சொல்கிறார்கள்? வீட்டுக்காரி நம்ம பொண்ணு வீட்டுக்காரி மாப்பிள்ளை வீட்டுல இருந்து 101 ரூபா கணக்கு எங்க 101 ரூபா தான் எங்களுக்கு மொய் கொடுப்பாங்க. நைட்டு 10 மணிக்கு குறுப்பாத்த வச்சு தாடி கட்டுவோம். தாடி கட்டி முடிச்சாச்சுன்னா காலம்பரம் 5 மணி எழுந்திரிச்சு மடியில இருக்கிற தேங்காய் பழம் எல்லாம் எடுத்து அரிசி மிரிசி எல்லாம் எடுத்து மடியில வச்சுக்கிட்டு சாமி எத்தனை சாமி இருக்கு அத்தனை சாமி தான் வாழைப்பழம் பூ எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த சாமியில போய் கும்பிட்டுக்கிட்டு எடுத்து கொண்டாந்து வச்சிருவாங்க. தமிழ்நாட்டில் பெண்ணுக்கு திருமண வயது 18. ஆனால் நரிக்குறவ பெண்கள் 14 வயதுக்கு முன்பே மணப்பெண்ணாகி 16 வயதில் 2 குழந்தைகளுக்கு தாயாகி விடுகிறார்கள். இந்த திருமண முறை பற்றி சிறுமிகள் என்ன நினைக்கிறார்கள்? 15 வயசுல 17 வயசுல கட்டி கொடுத்துறாங்க. சின்ன சிறுசு பிள்ளைங்களும் கட்டி கொடுத்து அவங்கள வயிற்றுல செமுக்கிறது அதை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம். எங்களுக்கும் வயசு 19க்கு 17 வயசுக்கு கட்டி கொடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் சரத்குமார் என்ற மணமகனுக்கும் முத்துலட்சுமி என்ற மணமகளுக்கும் சமீபத்தில் திருமணம் நடந்தேறியது. இந்த திருமணம் குறித்து மணமகளின் தோழிகள் கூறுவதை கேளுங்கள். கொஞ்சம் தண்ணிக்கு பற்றி ஆசைப்பட்டு கட்டி கொடுத்துருவாங்க. அந்த பொண்ணுங்க வாழ்க்கை சித்திரவதை சார். அதுக்காக தான் கட்டி கொடுத்துருவாங்க சார். எங்களுக்கு நான் வேணான்னு சொன்னாலும் எங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துருவாங்க. எங்க சின்ன வயசுலவே நான் வேணான்னு சொன்னது எங்க புருஷன் எங்களுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தாங்க. 15 வயசுல சின்ன வயசுல கட்டி கொடுத்தாங்கன்னா அந்த புருஷோட போன்னு சொல்லுவாங்க. வீட்டுல இருக்கக்கூடாது சொன்னாங்க. அதை நான் சண்டை போட்டு வந்துட்டேன் எங்க வீட்டுல வந்துட்டு. என்ன நேயர்களே, எப்படி இருந்தது இந்த சுவாரஸ்யமான நரிக்குறவர் திருமணம்? சத்தியம் செய்திகளுக்காக நெல்லையில் இருந்து செய்தியாளர் முத்துக்குமாரசுவாமி.